மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அறக்கட்டளையின் நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட துணை ஆட்சியர் அன்பழகன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இது பற்றி விவரிக்கிறார் எமது செய்தியாளர் ஜான் கிறிஸ்டோபர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தின் பட்டாவில் பெயர் மாற்றம் செய்து போலியான முறையில் பத்திரப்பதிவு செய்த 5 நபர்கள் தற்போது மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில் மற்றும் அழகர் கோவிலை பராமரிப்பதற்காக 1930ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அறக்கட்டளைக்கு சொந்தமான அதாவது அசோகா பங்களா மற்றும் அதன் தோட்டம், அந்த இடத்தின் மதிப்பு சுமார் 60 கோடி. அந்த இடத்தை போலியான முறையில் 9 நபர்களுக்கு, தனிநபர்களுக்கு சட்டவிரோதமாக பத்திரப்பதிவு செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு இது தொடர்பாக மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த வழக்கில் தற்போது மதுரை வடக்கு வட்டாட்சியராக பணியாற்றிய அன்பழகன் தற்போது ராமநாதபுரம் மாவட்டம் துணை ஆட்சியராக பணியாற்றி வருகிறார். அவர் தற்போது பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் இதில் தொடர்புடைய VAO அரசன் மற்றும் இளவரசு ராஜ்குமார் ஆகியோரும் காவல்துறையினரால் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இந்த வழக்கில் யார் யார் மீது தொடர்பு இருக்கிறார்கள் என்பதையும் காவல்துறையினர் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். ஏற்கனவே இந்த வழக்கில் தொடர்புடைய 19 நபர்கள் மீது மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் மேலும் இதில் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்ற விசாரணையை காவல்துறையினர் தீவிரப்படுத்தியுள்ளனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.